நீங்கள் கேட்க போவது என்னடி முனியம்மா அப்படின்ற பாட்டை டிவிலயோ அல்லது ரேடியோலோ கோரஸ் பாடுறவங்க கிட்ட கொடுத்தா எப்படி பாடுவாங்கன்ட்டு இப்போ கற்பனை நிகழ்ச்சி. அதை இப்ப கேட்க போறீங்க. 1 2 3 4. என்னடி முனியம்மாவும் கண்ணுல மையி, என்னடி முனியம்மாவும் கண்ணுல மையி, இது யாரு வச்ச மையி, இது மாம வச்ச மையி, இது யாரு வச்ச மையி, இது மாம வச்ச மையி, இது யாரு வச்ச மையி, யாரு வச்ச மையி, இது மாமா வச்ச மையி. நீ முன்னால போனா நான் பின்னால வருவேன், பின்னால வருவேன், பின்னால வருவேன், பின்னால வருவேன். அடுத்து நாம் கேட்க போகும் நிகழ்ச்சி எல்லா நடிகர்களும் ஹோட்டலில் வேலை செய்தால் எப்படி இருக்கும் என்று ஒரு கற்பனை நிகழ்ச்சி. இதில் முதலில் உங்களிடையே ஹோட்டலில் வேலை செய்பவராக வருபவர் நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். என்ன சார் சாப்பிடுறீங்க? என்ன சார் இருக்கு? இட்லி வடை, பொங்கல் வடை, பூரிக்கிழங்கு, சாதா தோசை, பெசல் சாதா, பசு மசாலா, செட் தோசை, போண்டா, சப்பாத்தி, ஆனிலவா, ரவா தோசை, தயிர் சார், லெமன் ரைஸ், பிரிஞ்ச், டீ, காபி, போர்மிட்டா, ஓல, ஆரஞ்சு, ரோஸ் மில்க். என்ன சாப்பிடுறீங்க சார்? ஒரு நாள் தண்ணி கொடுங்க சார். வெளியே அண்டால வச்சு போய் குடிச்சிட்டு போங்க. அடுத்து வருபவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். யார்பாடி என்ன வேணும்? சாப்பிடறக்கு என்ன சார் இருக்கு? இட்லி வெந்துகிட்டு இருக்கு, தோசை கல்லுல இருக்கு, பூரி எண்ணெயில இருக்கு, இடியாப்பத்தை இடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன வேணும்? இப்படியே சொல்லிட்டு தான் நாங்க என்ன சார் சாப்பிடுறது? இன்னும் கடையே திறக்கல. உன்னை யார் உள்ள விட்டது? வெளிப்பட. அடுத்து வில்லன் நடிகர் எம்.என். நம்பியார் அவர்கள். என்ன சாப்பிடுறீங்க? என்ன சார் இருக்கு? என்ன இருக்கா? நாய் பிரியாணி, எருமை குருமா, ஓனா சாப்ஸ், பாம்பு பச்சிடி, யானை தும்பிக்கையில சிப்ஸ். என்ன வேணும்? என்ன சார் வளர்றீங்க? டேய், நீதான் டெய்லி சாப்பிட வரல, அப்புறம் என்னடா என்ன இருக்குன்னு கேள்வி? சுந்தரம் இங்க வா, இவனை தூக்கி போய் தோசை கல்ல வச்சு கொத்து பரோட்டா போடுங்க. அடுத்து பழம்பெரும் நடிகர் M.K. தியாகராஜ பாகவதர். என்ன சார் இருக்கு? இட்லி, வடை, பொங்கல் வடை, சாதா தோசை, ரவா தோசை, மசால் தோசை, சப்பாத்தி. தங்களுக்கு என்ன வகை வேண்டும்? வந்தவரை காணவில்லையே. இவ்வளவு நேரம் என்ன பேசினா பண்ண எவன் இருப்பான்? அடுத்து டைரக்டரும் நடிகருமான விசு அவர்கள். என்ன சார் இருக்கு? இட்லி, வடை, பொங்கல் வடை, சாதா தோசை, ரவா தோசை, மசால் தோசை, பூரி கிழங்கு, சப்பாத்தி, குருமா, டீ, காபி, ஹார்லிக்ஸ், போன்விட்டா. என்ன சார் சாப்பிடுறீங்க? காஃபி கொடுங்க சார். என்னது காஃபியா? காஃபி வேணும்னா அந்த காஃபில சக்கரை ஜாஸ்தியா போடவா, கம்மியா போடவா? இல்ல அந்த காஃபியா உங்களுக்கு கப்புல கொடுக்கவா, இல்ல டம்ளர்ல கொடுக்கவா? பசும்பால்ல போடணுமா, எருமை பால்ல போடணுமா? யோ, ஆட்டுப்பால்ல கூடியா? அடுத்தது இந்த ஹோட்டலில் சாப்பிட வருகிறார் லூசு மோகன் அவர்கள். என்ன சார் சாப்பிடுறீங்க? சாப்பிடுறதுக்கு என்ன இருக்குது? நீங்க என்ன வேணும் சொல்லுங்க சார். பூரி இருக்குதா? இல்ல சார். இட்லி இருக்குதா? இல்ல சார். பெசல் மசாலா இருக்குதா? இல்ல சார். அப்புறம் அந்த சப்பாத்தி இருக்குதா? இல்ல சார். பரோட்டா குருமா இருக்குதா? இல்ல சார். வேற என்னதான் இருக்குது? வேற ஏதாவது கேளுங்க சார் சொல்றேன். பூட்டி இருக்குதா? இருக்கு சார். கடைய பூட்டிட்டு முதலாளி தூங்க வச்சு தாளாட்டுறா கஷ்டமாலாம். அடுத்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள். என்ன சார் சாப்பிடுறீங்க? என்ன சார் இருக்கு? இட்லி சூடா வெந்துட்டு இருந்தது, இறக்கும் போது அடுப்புல இருந்து கீழே விழுந்து மண்ணாயிருச்சு. தோசையும் சூடா போட்டோம், தீ அதிகமானதுனால கரிஞ்சு போச்சு. பூரி எண்ணெயில தேஞ்சு போச்சு. இடியாப்பம் பிரிஞ்சு போச்சு. என்னையா இல்லாதே சொல்லிட்டு இருக்க? இருக்குது சொல்லியா? மானம் ரோசம் வேற இருக்கு, சண்டைக்கு வரையா? அடுத்து கே பாகியராஜ் அவர்கள். என்ன சார் சாப்பிடுறீங்க? என்ன சார் இருக்கு? சார், நான் சொல்றதுக்கு முன்னால ஒரு சின்ன வேண்டுகோள். அதாவது தோசை கல்ல யாரு தோசை போடுறாங்கிறது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். சோ பூரி கல்லுல யாரு பூரி போடுறாங்கிறது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். சோ ஸ்வீட் மாஸ்டர் எந்த ஸ்வீட் இன்னைக்கு போடுறாங்கிறது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. பார்சல் கட்டவரு என்ன பார்சல் கட்ட போறாங்கிறது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. யோ,
நீ இப்படியே பேசிட்டு போன இங்க என்ன நடக்குங்கிறது உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். இப்பொழுது திரு சுள்ளிராஜன் அவர்கள். என்ன சார் சாப்பிடுறீங்க? என்னப்பா இருக்கு? இட்லி இட்லி, வடை வடை, தோசை தோசை, பொங்கல் போண்டா போண்டா. வேண்டா. என்ன சார்? ஏயா சாப்பிட வந்தனா படிக்க வந்தனா? எக்ஸாமே நடத்திடுவோம் போல் இருக்கு. இப்பொழுது திரு இளைய திலகம் பிரபு அவர்கள். என்ன சார் சாப்பிடுறீங்க? என்ன சார் இருக்கு? கை கடக்கமான இட்லி இருக்கு, வாய்க்கு ருசியான வடை இருக்கு, பிரிச்சு பாக்குற அளவுக்கு தோசை இருக்கு, லப்பர் மாதிரி பரோட்டா இருக்கு, ரிக்கார்டு மாதிரி சப்பாத்தி இருக்கு. என்ன சார் சாப்பிடுறீங்க? சூடா என்ன சார் இருக்கு? சூடா முதலாளி இருக்காரு. இப்பொழுது திரு எம்.ஆர். ராதா அவர்கள். ஹலோ, என்ன நீ சாப்பிட போற? என்ன சார் இருக்கு? இங்க எதுவுமே இல்ல. அப்புறம் இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்காங்க. இதோ தலைவிதி உட்கார்ந்து இருக்காங்க, நீயும் உட்கார்ந்து உனக்கு என்ன வேணும்? என்ன இருக்குன்னு சொல்லுங்க. சொல்றேன். பூரியும் உருளைக்கிழங்கு இருக்கு. சோ பூரி சாப்பிடு, கிழங்க சாப்பிடாத. ஏன் தெரியுமா? வாயு. கத்திரிக்காய் சாம்பார் இருக்கு, சாப்பிடாத, சரங்கு வரும். தோசை இருக்கு, 3 நாளுக்கு முன்னால போட்ட மாவு, சாப்பிடாத, வேற மாதிரி ஆயிடுவேன். அதுக்கு என்ன சார் பண்றது? பக்கத்துல மிலிட்டரி ஹோட்டல் இருக்கு, போய் சாப்பிடு. துப்பாக்கி வச்சுட்டு பண்ணுங்க, பயந்துராத. அடுத்தபடியாக நகைச்சுவை நடிகர் ஜனகராஜ் அவர்கள் சர்வராக இருக்கிறார். மச்சி என்ன துன்றன்னு? என்ன சார் இருக்கு சாப்பிடறதுக்கு? பல்லாங்குழல இட்லி இருக்குது. என்னது பல்லாங்குழி இட்லியா? அப்படின்னு என்ன சார்? சுண்டு வரல வச்சு கபால்னு கத்தின்னு தூக்குவானுங்களே, அது இருக்குது. அப்புறம் தொடப்பா கட்டையில பெருக்கி ஸ்பெஷல் சோதா போடுவாங்க தெரியுமா, அது இருக்குது. காலை விட்டு கிண்டு தயிர் சாதம் இருக்குது. அப்புறம் அக்குள்ள வச்சு வடை போடுறது இருக்குது. அப்புறம் என்ன ஆகுது, நெத்திப்பட்டில வேறு தண்ணி தூக்கி டபால்னு புராட்டால போட்டு அமுக்குறது, அது இருக்குது. உனக்கு என்ன வேணும்? யோ வேற என்ன இருக்கா? வேற எது இருந்தாலும் இங்க எல்லாத்தையும் சுட்டு நாங்க தான் துண்ண போறோம், உனக்கு ஒன்னும் கிடையாது, போ வெளிய. இதுவரை நீங்கள் கேட்டவை மீண்டும் சிரிப்பு சிரிப்பு. ரசிகர்கள் அனைவருக்கும் எங்களோடு இணைந்து பணியாற்றிய திரு உதயகுமார், ஸ்ருதி இன்னிசை மழை குழுவைச் சார்ந்த பாலாஜி, பார்த்திபன், பாலு, நந்தகுமார் ஆகியோருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுவது மயில்சாமி லக்ஷ்மன் மயில்சாமி.